ஹலோ மக்கள் 78வது எபிசோட் இப்பெல்லாம் எபிசோட்ல பத்தி பர்ட் டீமா கட்டுறாங்க அப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க லேண்ட் ஆஃப் எர்த்த நோக்கி பார்த்தா அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படி இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்க எங்கடா வந்து சொல்லிட்டு முழிக்காங்க அவங்க சாரா சொல்லிட்டு இருக்கா சோச்சனா உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நீங்க வந்து இப்படி ஹெல்ப் பண்ணி நினைச்சு கூட பார்க்கணும் சொல்லிட்டு இருக்கா சாரடா சோச்ச சொல்லிட்டு இருக்கா அட்டை இங்க வந்தது வந்து சில விஷயம் எனக்கு ஞாபகமே இல்லடா ஏகப்பட்ட அடியெல்லாம் விழுந்ததுனால பழசம்ட்டு மறந்து போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா முத சோச்சோ கல்லா இருந்தனால அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாம இருந்திருக்கு சோச்ச கட்டிட்டு இருக்கா அட்டை அப்படி என்னதான்டா நினைச்சு எல்லா விஷயம் சொல்லுங்க கட்டிட்டு இருக்காவா சொல்லிட்டு இருக்கா மீட்சி வந்து துரோகி கிடையாது அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க பாக்குறோம் அவன் எல்லா விஷயத்தையும் கேட்கறோம் சொல்லிட்டு இருக்கான் பரட்டோ அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்து என்ன கட்டுறாங்க நருட்டோ ஷிகமரு தான் காமிச்சிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா சக்குரா வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு ஆளை ஒரிஜினல் பேஷண்டே இப்ப தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா இவனுக்கு கான்சியஸ்னஸ் வந்துருச்சான்னு சொல்லி ஷிகமரு கட்டிட்டு இருக்கா அவளும் ஆமான்னு சொல்றா இவன்ட்ட பேசலாமான்னு சொல்லி கேட்கறாங்க அவங்க பேசுங்க ரொம்ப முண்டாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா உன்னை சடனா அவன் முழிக்கான் உன்ட்ட கேட்கறது தப்பு தான் இருந்தாலும் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ யார்டா கூட்டு போனான்னு சொல்லிட்டு நருட்டோ கட்டுக்கிட்டு இருக்கான் எனக்கு சில விஷயம் ஞாபகம் இல்ல ஆனா அவங்க வந்து ஹிடன் ஸ்டோன்ல உள்ள ஷினோபின்னு சொல்றான் சொன்ன உடனே இவங்க ரெண்டு ஷாக் ஆயிட்டாங்க அவங்க அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஷிகமரு கட்டிக்கிட்டு இருக்கான் லேண்ட் ஆஃப் எர்த்துக்கு வந்து அவங்க வந்து மீட்சியை கூட்டு போறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதான் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அடுத்தவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி பப்பட் கேம் மாதிரி ஆனானுங்க மீட்சிக்கு அவனுக்கு தான் கூட்டு போனானுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாடா நிலாவை நோக்கி தான் அவனை நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த ஏரியால எங்க இருக்குன்னா அங்க தான் ஹிடன் ஸ்டோனே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல ட்ராக்கிங் யூனிட் சொல்லணும்னா அவனுக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துடணும்னு சொல்லிட்டு இருக்கா ஷிகமரு உன்னை நட்டோ சரின்னு சொல்றான் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் நட்டோ இதுக்கப்புறம் பார்த்து அடுத்த சீனை கட்டுறாங்க அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கா மீட்சி வந்து துரோகி கிடையாது அது வரைக்கும் சந்தோஷம் சொல்றான் அதெல்லாம் என்ன முடிவுக்கு வர முடியாது நம்ம டைரக்டா பேசிட்டு தான் எல்லா முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிக்கடாய் ஹிடன் ஸ்டோன் ஷினோபி கூட அவனா தாண்டா போயிருக்கான் அப்பனா வந்து ஏதோ ஒன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிக்கடாய் அப்படி அவன் பண்ணியிருந்தாலும் ஏதாச்சும் ரீசன் இருக்கும் ரீசன் இல்லாம மீட்ஸ்கி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு எதுக்கிட்ட அப்ப அவன் பாம்பு விட்டு போக போறான்னு சொல்லிட்டு பர்த்டே கட்டுக்கிட்டு இருக்கான் அது வேணுக்குனே வந்து மீட்ஸ்கி தான் மெமரியை விட்டுட்டு போயிருக்கான் லேண்ட் ஆஃப் எர்த்ல அவன் போயிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ நம்ம போய் அவங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ அவன் லேண்ட் ஆஃப் எர்த்துக்கு போனோம்னா மீட்ஸ்கியை கண்டுபிடிக்கலாம் எல்லா ஆன்சரையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ என்னடா இது எனக்கு எரிச்சலா சரிடா பிளான நான் போடுறதுன்னு சொல்லிட்டு இருக்காம சோச்சோ ஈனோஜின் நீங்க முதல்ல வில்லேஜுக்கு போங்கன்னு சொல்றான் ஷிக்கடாய் இவ்வளவு தூரம் நம்ம ஒண்ணு வந்துட்டு நாங்க எதுக்கிட்ட பிரிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா சோச்சோ ஈனோஜின் கத்த ஆரம்பிச்சிட்டான் நாங்க எல்லாம் அப்படி தனியா போக மாட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க இப்ப பிரச்சனை என்ன மீட்ஸ்கி மட்டும் லேண்ட் ஆஃப் எர்த்துக்கு நுழைஞ்சிட்டோம்னா நம்மளால அவனை பிடிக்கவே முடியாது சொல்லிட்டு இருக்காங்க அதனாலதான் நம்ம வில்லேஜ் மக்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் மீட்ஸ்கி வந்து இன்னசென்டா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னு தெரியல அதனால இதை பத்தி நிறைய விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிக்கடாய் மீட்ஸ்கி வந்து இன்னசென்ட் தான் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் பரட்டோ டே நீ கொஞ்சம் பொறுமையாரு நான் பேசிக்கிட்டு தான் அதுக்கு எல்லாத்தையும் முடிவெடுத்துக்கலாம் சொல்லிட்டு அவன் மட்டும் லேண்ட் ஆஃப் எர்த்துக்குள்ள வந்து யாருக்கும் தெரியாம போயிட்டோம்னா அவன் ஒரு கிரிமினல் சொல்லிட்டு இருக்கான் ஷிக்கடாய் ஒரு பக்கம் இங்க நடக்கிற விஷயம் மட்டும் நம்ம அப்பாங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அவங்க கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க அதனால தான் உங்களை வில்லேஜுக்கு போக சொன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிக்கடாய் இது வரைக்கும் அவங்க எந்த மூவ்மெண்ட்டும் மட்டும் எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நாங்க என்ன நடக்க போதோ அதுக்கேற்ற பிறகு எல்லாத்தையும் பண்ண போறாங்கன்னு சொல்லி இன்னஜின் கேட்கான் அதனால தான் மீட்சி வந்து எந்த வில்லேஜுக்கு போறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணணும் இதாண்டா உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஜாப்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிக்கடாய் உடனே சோதிச்சுட்டு இருக்கா நான் ஒரு நல்ல பொண்ணு யாரு பேச்சே கேட்காமலாம் இருக்க மாட்டேன் அதுக்காண்டி நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா இன்னஜின் சொல்றான் இது எனக்கு ஏத்த மிஷன் தான் நான் போறேன்னு சொல்றான் இன்னஜின் என்னை மன்னிச்சிரு சாரடா உன் கூட வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ போறதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா பார்த்து மட்டும் போங்கன்னு சொல்றாவா டே அந்த லைனை நான் தடா சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ ஒரு பக்கம் டே மீட்சி வந்து நல்லவன் மட்டும் எல்லாத்தையும் காமிச்சிருங்க அது மட்டும் போதும் சொல்லிட்டு இருக்கான் பரட்டோ இதை ஏன்ட்ட விடுங்க நாங்க போறோம்னு சொல்லிட்டு ஈனோஜின் டீமே கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சக்குரா தான் வந்து இருட்டையும் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா பார்த்தா அவன் உயிரை காப்பாத்திட்டாங்க ஆனா அவன் அன்கான்சியஸ்னஸ்க்கு போயிட்டான் எவன்டா அந்த வேலையை பார்த்தா சொல்லிட்டு ஷிகமர் டென்ஷன் நின்றுட்டு இருக்கான் அப்புறம் பார்த்தா சாய் ஷிகமர் நட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இருட்டோட கெஞ்சுட்சு உடஞ்ச உடனே தானாவே வெடிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சாய் இந்த மாதிரி ஜுட்சுனே தெரியலன்னு சொல்லியிருக்கான் ஷிகமரு டே இது வந்து டிட்டனேஷன் கிளே ஜுட்சுன்னு சொல்றான் சாய் ஹிடன் ஸ்டோன் வில்லேஜ்ல இது ஃபார்பியன் ஜுட்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருவேளை இந்த மாதிரி தான் மீட்ஸ்கியும் கெஞ்சுட்சு போட்டு எல்லா இன்டர்ல கேதர் பண்ண பாத்துருப்பானோ சொல்லிட்டு இருக்கான் ஷிகமரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்து அடுத்த வில்லேஜ்ல உள்ள எல்லா விஷயத்தையும் வந்து நோண்டன்னு தான் நினைப்பானுங்க இப்போ அப்படிதான் நினைக்காங்கன்னு சொல்லியிருக்கான் ஷிகமரு இன்னொரு விஷயம் சந்தேகமா இருக்குன்னு சொல்லியிருக்கான் ஷிகமரு என்னாச்சு சொல்லி சாய் கேட்டு இருக்கான் இவ்வளவு நேரம் அவனுக்கு மீட்ஸ்கி எடுத்துட்டு போறானுங்கன்னா என்ன பர்பஸ் கண்டி கூட்டு போறானுங்க எனக்கு அதான் தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க அவனை போய் பாக்கணுமான்னு சொல்லி சாய் கேட்டு இருக்கான் ஒண்ணு வேண்டாம் சொல்றான் நாருட்டோ ஹிடன் ஸ்டோன் வில்லேஜ்காரங்க தான் நம்ம எதிரின்னு தெரிஞ்சு போச்சு அதனால முதல் அடி நம்ம அடிக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ இதுக்கப்புறம் அந்த டீமை காட்டுறாங்க பார்த்தா மீட்ஸ்கி அந்த கூட்டங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க அவனுங்க இந்த இடத்த மட்டும் நம்ம தாண்டிட்டோம்னா லேண்ட் ஆஃப் எர்த்துக்கு நம்ம நுழைஞ்சிரோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் செக்கையா கட்டுறாங்க பார்த்தா கீழே ஏதோ படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது என்ன சொல்லி மீட்ஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான் இது என்னோட வீடுன்னு சொல்றான் செக்காயா நீ லேண்ட் ஆஃப் எர்த்துக்குள்ள மட்டும் வந்துட்டுனா ஹிடன் லீவ் வில்லேஜுக்கு வந்து நீ துரோகம் பண்ணிடுவ அந்த துரோகம் பண்ற என்ன எப்படிடா இருக்குன்னு சொல்லி செக்காயா கேட்டுக்கிட்டு இருக்கான் மலரால அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஏன்னா ஹியூமன்ஸுக்கு மட்டும் அந்த அண்டர்ஸ்டாண்டபிள் உண்டு சொல்லிட்டு இருக்கான் செக்காயா பார்த்தா வாயில இன்னொருத்தன் கெட்டு போட்டுருக்கோம்ல அவன் பேரு கோக்குயோ டே வாய மூட்ரா செக்காயான்னு சொல்லிட்டு இருக்கான் கோக்குயா ஆல்ரெடி நம்ம போறதே டிலே ஆயிட்டுன்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் ஹிடன் ஸ்டோன் வில்லேஜ் தான் காட்டுறாங்க அந்த ஊர்ல உள்ள சுஜியெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது கொடைய வச்சுட்டு ஒரு பொண்ணு வந்தால அந்த பொண்ணு பேரு கிராரா பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒருத்தன் பாடி கார்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கான் இன்னும் செக்காயாவும் கோக்குயும் எங்க வராங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க அவங்க தெரிஞ்சது எல்லாமே ஓமல தப்பு நினைக்க சொல்லிட்டு இருக்கான் அவன் வரத வழியில லீஃப் ட்ராக்கர்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு இருக்கா கிராரா எதையும் வந்து முடிவெடுக்க வேண்டாம் லார்ட் கூ தான் இதுக்கெல்லாம் முடிவெடுப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தா லார்ட் கூன்னு பார்த்தா புதுசா ஒருத்தர் இருப்பான் போலுக்கு லார்ட் கூங்க ஒருத்தன் வரான் பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் அவன் தான் ஹெட் போலுக்கு யாரு கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு இடம் ஒராச்சுங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தா ஒரு டாக்டர் பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க சடனா பார்த்தா பின்னாடி கட்டுறாங்க ஏதோ ஒரு ஜந்து மாதிரி முளைச்சிட்டு வெளியே வருது
காலம் முழுக்க ஒரு எண்ணம் இருந்துச்சு, அந்த எண்ணம் நிறைவேற போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இங்க ஒரு பக்கம் பறந்து போயிட்டு இருக்காங்க ஈனோஜின்னு சோச்சோவும். எங்க பாடான்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. என்னன்னு பார்த்தா ஜொன்னி நம்பிட்டு அப்படி ஸ்டக் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க என்னடாச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒண்ணு இறங்கி பாக்காங்க, பார்த்தா அவங்க அப்படி கல்லா நிக்காங்க, அசைய முடியாம நின்றுட்டு இருக்காங்க. என்னடா பண்ணா ஈனோஜின்னு சொல்லி சோச்சோ கட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி செக்கையா டீமை கட்டுறாங்க. பார்த்தா ஒரு ஜந்து ஓடி வந்து அந்த ஜந்து ஒரு மாதிரி இழைச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா கோக்கிய டென்ஷன் பாஞ்சு வந்து அந்த ஜந்து அடிச்சு நொறுக்குதான். பார்த்தா மண்ணா கரைதான். நீ இந்த இடத்துல செத்துறணும், இந்த இடத்துல நீ வந்து எனக்கு பாரமா இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கிட்டான், அதை சாவடிச்சுட்டாங்க. கொஞ்சம் பொறுத்து கையால் தான் சொல்லிட்டு இருக்கான் செக்கையா. அந்த கிரியேச்சர் என்னன்னு சொல்லிட்டு மீசி கேட்டுக்கிட்டு இருக்கான். இது பேரு தான் ஆக்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. லேண்ட் ஆஃப் எர்த்ல ஃபார்பிடன் ஜுட்ஸோ போட்டு அதை கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் செக்கையா. வாழ்க்கை முடிய போற தருவாய்க்கு வந்துருச்சுடா, அதனால தான்டா கொன்னு எரிஞ்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ஆல்ரெடி சொல்லிருக்கோம்ல, லார்ட் கூதண்டா இதெல்லாம் கிரியேட் பண்ணாரு சொல்லிட்டு இருக்கா செக்கையா. எல்லாம் மனிதர்கள் மாதிரி வாழ போறதுலன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்ன மீட்சி அதையே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி ஆனா உன்ன பாரு, நீனு ஹியூமன்ஸ் மாதிரி தான்டா வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் செக்கையா. ஆமாடா, லார்ட் கூ வந்து என்ன யோசிக்கிறாருன்னு சொல்லிட்டு செக்கையா பேச வரான். உன்ன கோக்கிய சடனா ஸ்டாப் பண்றான். வாட நம்ம இங்க இருந்து போவோம்னு சொல்றான். இப்போதைக்கு அவன்கிட்ட எதையுமே சொல்லாத, ஏன்னா இவனை நல்லா நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்குன்னு ஒரு நேரம் ஒரு அப்ப சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான் செக்கையா. டே வர வர உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு இருக்கான் செக்கையா. உன்னை ஃபிஸ்ட் பம்ப் அடிக்க கையை நீட்டுறான். உடனே மீட்சிக்கு அதை பாத்துக்கிட்டே இருக்காங்க. உடனே அவன் கையை எடுத்து இவன் அப்படி டிச் பண்ணிக்கிட்டு தான் சரி வாங்கடா போவோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. உடனே மீட்சிக்கு அப்படி இன்னொரு அனிமலை பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு சோகமா இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி பர்ட் டீமை கட்டுறாங்க. பார்த்தா அவங்க ஒரு பக்கம் வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா செக்கையா ஒரு படம் வரைஞ்சிருந்தோம்னா அந்த படத்தை தான் பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா ஓரளவுக்கு அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க. இது ஒரு குழந்தை படம் வரைஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க குழந்தை வரைஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அவனை சிக்கடை சொல்றான், இது யார் வரைஞ்சாலும் தெரியல, ஆனா இந்த இடத்துல இருந்து அவன் தாண்டி போயிருப்பாங்க, போனோம்னா அவங்களை பிடிச்சிடும் சொல்லிருக்கான் சிக்கடாய். பார்டரை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களை ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். ஆமாடா நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வந்தது அதான விஷயம் சொல்லிட்டு இருக்கா சாரடா. பார்த்து எல்லா கேள்வியும் கேட்காம விட போறோம்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா நைட்டே ஆயிருச்சு. பார்த்தா கொனகமரோ தான் காட்டுறாங்க. கொனகமரோ பக்கத்துக்கு மிராய் வந்து நின்று இருக்கா. மிராய் எப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கான். மீட்ஸ்கியை பத்தி எனக்கு எல்லாத்தையும் கேள்விப்பட சொல்லிட்டு இருக்கா மிராய். கேட் கீப்பர் எல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டான், அதுவே பெரிய பிரச்சனை சொல்லிட்டு இருக்கான் கொனகமரோ. இப்ப நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கலடா, மீட்ஸ்கி வந்து ஒராச்சுமரோட பையன் தானே, அதை கேட்டு நான் ஷாக் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா மிராய். ஒராச்சுமர் நம்ம எதிரி தானே சொல்லிட்டு இருக்கா. அவன் நம்ம கிராண்ட் பாவை கொன்னதே அவன் தானு சொல்லிட்டு நான் பிறக்க முன்னாடி இந்த சம்பவம் மட்டும் நடந்திருக்கு, எங்க அம்மா எல்லாத்தையும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா மிராய். ஹிடன் லீஃப் வில்லேஜ் அவன் அழிக்க நினைச்சவன் தானே அப்படி சொல்லிட்டு இருக்கா மிராய். கிராண்ட் ஃபாதர் வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவர் வாழ்க்கையை விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பார்த்து அப்படி பழச கட்டுறாங்க. பார்த்தா அந்த சமயத்துல ரீப்பர் டெட் சீல் ஜுட்ஸு போட்டு நொறுக்கி எரிஞ்சிருப்பாரு. அவர் வேற லெவல் பண்ணிருப்பாரு அந்த சமயத்துல. அவர் நினைச்சிருந்தா கொண்டிருக்கலாம். பார்த்தா அவனை வெறும் சீல் தான் பண்ண நினைச்சிருந்திருப்பாரு அந்த சமயத்துல. ஒன்ட்ட இருக்க ஜுட்ஸு நீ எடுக்க போடான்னு சொல்லிட்டு அப்படியே அப்சர்வ் பண்ணி இழுக்கார் அவரு. அப்பமே அப்படி அவர் இறந்திருப்பாரு. அங்க ஹிரிசன் செர்டோபி மக்கள் எல்லாம் மதிக்கும் ஒரு ஆளா இறந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. நீ இப்பவும் மீட்ஸ்கியை வந்து வெறுத்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி மிராய் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் வந்து ஒராச்சுமரோட பையன், அதனால நீ இன்னும் வெறுக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. நான் ஏன்னா நான் மீட்ஸ்கிங்கிறவன இன்ன வரைக்கும் நான் வெறுக்கல, ஏன்னா அவன் டீம் சவுண்ட்ல ஒரு மெம்பர்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. வரட்டும் சாடாவ மாதிரி சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. நான் என்ன சம்பந்தம் இல்லாத எண்ணங்கள்லாம் என் மனசுல வந்துகிட்டு இருக்கு, அதான் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கொனகமரு சொல்லிட்டு இருக்கிறது போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் நாட்டோ டென்ஷன் ஆயிட்டான். குரட் சுஜிக்கு கால் பண்ணிட்டான். அதான் அங்க உள்ள சுஜிகா கேக்கு ஒரு ஹொக்காகே, நீ வந்து ஒரு சுஜிகாகே, நான் ஒரு ஃபார்முலா சில கேள்வி எல்லாம் கேட்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நாட்டோ. ஐக்காகே சமிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட் கீப்பர் வந்து அட்டாக் பண்ணப்பட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் லீவ் வில்லேஜ் தான் அந்த அட்டாக் நடந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா சுஜிகாக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னா, ஏதோ ஒரு சினோபிகள் வந்து எங்க ஊர்ல உள்ள சினோபிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அது கெஞ்சிட்ஸோ போட்டுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி எங்க ஊர்ல உள்ள இன்டர்னை கேதர் பண்ண நினைக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி எங்க ஊர்ல உள்ள கென்னினையும் தூக்கிட்டு கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா இது கூட ஏன்டா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி சுஜிகை கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா எந்த வில்லேஜ்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அது உங்க வில்லேஜ் தான், அதான் ஹிடன் ஸ்டோன்னு சொல்றாங்க. எவிடன்ஸ் இல்லாம நீ எதையும் வந்து பண்ண மாட்டேன், என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட் கீப்பர் வந்து வாசல் அடிபட்டு கிடந்தோம்ல, அவன் தான் எல்லாத்தையும் சொன்னான்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து நடந்தது கேட்டா எனக்கு ரொம்ப சோகமா இருக்கும் சொல்லிட்டு இருக்காவா. அதுக்கு என்னோட ஊர்ல உள்ள டிராக்கர் வந்து லேண்ட் ஆஃப் எர்த் பார்டருக்கு வந்து ரீச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஆத்தரைஸ் பண்ணணும், ஏன்னா எங்க ஊர் சினோபிகள் வந்து உன் ஊருக்குள்ள வரப்போறாங்க, அதுல நீ வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னால ஏத்துக்கிட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அந்த பெர்மிஷன் என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்றாவா. என்னோட பொசிஷனை பத்தி உனக்கு தெரியும்ல ஹொக்காகே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஊர்ல இருந்து எந்த சினோபி போனாலும் அவனை நான் கேப்சர் பண்ணிடுவேன் சொல்லிட்டு இருக்கான் சுஜிகாக்கு. பிடிச்சதுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் இங்க இருந்து வந்து நாங்க வந்து தகவலை பரிமாறி விடுதான் சொல்லிட்டு இருக்கா சுஜிகாக்கு. இன்னொரு ஃபேவர் இருக்கு, அது மாதிரி என் ஊர்ல உள்ள பர்ட்டோ சாரடா வந்து ட்ராக்கிங் யூனிட் பின்னாடியே தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னோடனே சுஜிகா சிரிக்கா, உன் பையன் இந்த வேலையும் பாட ஆரம்பிச்சானான்னு சொல்லிட்டு. சரி அவன் வந்தாமனா அவனையும் பிடிச்சி வச்சிருக்கோம், கவலைப்படாத சொல்லிட்டு இருக்காவா. இல்ல இருந்து நாங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றோம் சொல்லிட்டு இருக்கா சுஜிகாக்கு. நம்ம ரெண்டு டீமா எல்லா வேலையும் முடிப்போம்னு சொல்லிட்டு, அதனால என்ன முடியுதோ அதெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா சுஜிகாக்கு. இந்த மாதிரி சோகமா யோசிக்க, நம்ம ஊருக்காரனும் ஏன்டா இந்த வேலையெல்லாம் பாக்குறான்னு சொல்லிட்டு உடனே வந்து சிகமார் கேட்டுக்கிட்டு இருக்கான். எது தப்பா நினைச்சான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். எது நடக்கல அதான்டா பிரச்சனை சொல்லிட்டு இருக்கான். நட்டு ஒரு பக்கம் நேரத்துக்கு அவா கையில எல்லாத்தையும் விட்டுருவோம், அவா பாத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். நட்டோ ஒரு மாதிரி சோகமா இருக்கான். அவன் ட்ராக்கிங் யூனிட்ட கட்டுறாங்க. பார்த்தா அவன் சிக்னல் மட்டும் மறைஞ்சு போய்கிட்டு இருக்கு. யார்கிட்டையும் வந்து கான்டாக்ட் பண்ண முடியல. சடனா பார்த்தா மண்ணுக்குள்ள இருந்து ஒரு ஜந்து மாதிரி வந்து அது அப்படி தரதன்னு உள்ள எழுதிட்டு போகுது அவங்கள. அதுக்கப்புறம் அந்த ஜந்துலாம் களத்துல இறங்கி எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு எக்கச்சக்கமா வருது அந்த ஜந்து. ட்ராக்கிங் யூனிட்ட ஒருத்தனையும் கொன்னு எரிஞ்சுட்டு இருக்கு. அது பார்த்தா எல்லாத்தையும் மண்ணுக்குள்ள இழுத்து வச்சுட்டு போய்கிட்டே இருக்கு அந்த இது. பார்த்தா அடுத்த சீனே பர்ட் வேகமா வரான். பார்த்தா நிறைய அப்படி துடிச்சிட்டு கிடக்கு. இதுவான்னு சொல்லிட்டு பர்ட் ஷாக் ஆகுறான். என்னடா சொல்லிட்டு சிக்கடை கட்டிக்கிட்டு இருக்கான். முதல்ல வந்து மீட்சியோட பாம்பே இதான் கொல்ல பாத்துருக்கோம். அப்ப பாத்துருப்பான் பர்ட்டோ. இதை பார்த்த அந்த சமயத்துல பர்ட்டோ தான் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு அந்த பாம்பை காப்பாத்தி
வச்சிருப்பான். மிட்சியோட பாம்பை இதாண்டா அடிக்க பார்த்துச்சு நம்ம ஊர் பக்கத்துல, அதை தாண்ட அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பரட்டோ. என்னது ஒண்ணுமே புரியும் சொல்லிருக்கான் சிக்கடாய். உன்ன சிக்கடாய் சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்தா மிர்சிக்கு ஹிட்டன் ஸ்டோன் வில்லேஜுக்கு ஏதோ கனெக்ட் இருக்க மாதிரி தெரியும் சொல்லிட்டு இருக்கான் அவன். நம்ம இதை கடந்து போனாதான்டா எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் சொல்றான் பரட்டோ ஒரு பக்கம். சரி வாங்கடா வேகமா போன்னு சொல்லி கிளம்பி வேகமா போறாங்க அவங்க. பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த எதிரியை கட்டுறாங்க. பார்த்தா அந்த கோக்கியோங்கிறவன் சடனா நிக்கான். டேய் வந்து எதிரியை வராங்க, நீங்க முன்னாடி போங்க, அவுட் ஆகும், நானும் இதை பார்த்துட்டு சொல்லிருக்கான் கோக்கியா. டேய் செக்கையா இவனை மட்டும் நம்பிடான்னு சொல்லிட்டு இருக்கான். இவனை பார்த்தா மீட்சியும் செக்கையும் தனியா போறாங்க. அவுட் ஆகும் கோக்கியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எதிரிகள் வருவாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா எதிரிகளே பர்ட்டோ டீம் தான். பர்ட்டோ டீம் கிடையாது, அதெல்லாம் டிராக்கர்ஸ், அவனுக்கு அனல் வேகத்துல வரானுங்க. பார்த்தா கோக்கையும் அவுட்டும் வெளுத்து எரிதாங்க டிராக்கர் சம்ட்டு வரையும். இன்னொரு கடை நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி மீட்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அவ்வளவு சீக்கிரத்துல நம்ப மாட்டான், கொஞ்சம் பொறுமையாரு, நீ நம்புற மாதிரி ஒரு ஆளா வரும்னு சொல்லிட்டு இருக்கான் செக்கையா. பார்த்தா பர்ட்டோ அவங்க வந்துட்டாங்க. பார்த்தா ஊர்ல உள்ள சின்னபிலாம் அட்டாக் பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. பர்ட்டோ அனல் வேகத்துல இறங்குதான். என்னடா நம்ம ஊருக்காரங்க அட்டாக் பண்ணி கிடக்காங்கன்னு சொல்லிட்டு குழந்தைகளாடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் கோக்கியா. உடனே பார்த்தா அப்படி பர்ட்டோ செதறதான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுதா. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. வாங்க. See you, bye.